ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்ப அருமையான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதாவது ஹீரோயின். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு தான். அதாவது எப்படின்னா அந்த ஃப்ளவர் ஷாப் இருக்குல்ல, அங்கே வேலை பார்ப்பாங்க ஹீரோயின். இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் வந்திருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஆஃபீஸில் அந்த மீட்டிங்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் அப்படி தான் நடக்கும். அங்கே வந்துட்டு ஃப்ளவர்லாம் வைக்கிறதுக்காக தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. அங்கே வந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தவறுதெல்லாம் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு சூழலை வந்திருக்கும். ஸோ ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணோன்னா அவங்களுக்கு அதை பற்றி என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. அதோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரும் மயக்கமாக இருப்பார். அப்படியே ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்துருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இது நடக்கவே கூடாது நடக்கவே கூடாதுன்னு அப்படியே உளறிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு பயப்படுறியா? அந்த மாதிரிலாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்கி முடிச்சிருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் முழிப்பாங்க. ஹீரோவை பார்ப்பாங்க. அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி ஓடிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ முழிச்சு பார்ப்பாரு. அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பார். அவங்க இருக்க மாட்டாங்க. உடனே அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நேற்று என் கூட இருந்த அந்த பொண்ணு யாருன்றதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அவங்க அசிஸ்டண்ட்டும் கண்டுபிடிக்கிறன்ற பேரில் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதில் ஹீரோ வேலை பார்க்குறாருல, அதே ஆஃபீஸ்க்கே வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஒன்று ஹீரோயின் வந்து இந்த ஃப்ளவர்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஆஃபீஸ் ரிசப்ஷன் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோ வந்து ஆஃபீஸ் ரூமில் இருப்பாரா, அங்கே வந்து இருக்கும்போது அவரோட ஃபியான்சி இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லும். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, சீக்கிரமாகவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஒன்று ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அன்னைக்கு நைட்டு என் கூட இருந்தது நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ இது என்ன யோசிக்கணும், அன்னைக்கு நான் இவனுக்கு அந்த மாதிரி இவன் மயக்கமாகணும்னு வேலை பார்த்தது நான் தான். ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை என்னால் அவன் கூட இருக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்துட்டு அப்படியே சமாளிக்கும். இல்லை நான் எதுக்கு அந்த மாதிரிலாம் செய்ய போகிறேன், அந்த மாதிரிலாம் செஞ்சு கல்யாணம் பண்ணணும் இல்லையே, ஏன்னா நம்ம அப்பா அம்மா தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, அப்போ அன்னைக்கு நான் உன் கூட நான் இல்லை அது கன்ஃபார்ம் தானே, அதோட அப்பா அம்மா சொல்கிறாங்க ஆட்டுக்குட்டி சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் இல்லை, எனக்கு வந்துட்டு உன் மேலே வந்துட்டு எந்த விருப்பமும் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸாகவே இருக்கட்டும், அது ரிலேஷனாக மாத்திரம்லாம் கனவு கண்டுட்டு இருக்காத, நீ வந்து எனக்கு நீ என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் அன்னைக்கு நான் அந்த மாதிரி மயக்கமாகி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எனக்கு நீயாக தான் இருப்பேன்னு தோணுது, அந்த மாதிரி அந்த மயக்கமானதுக்கு காரணம், ஸோ என்னை விட்டு நீ தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் இதுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த நேரம் பார்த்து ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் வந்து வெளியே ஓடி போயிருப்பாங்கல்ல அந்த அன்னைக்குன்னு, அப்போ அந்த ஹீரோயினோட ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்து காட்டிடுவாங்க. காட்டினோடனே ஹீரோ வெளியே வருவாரா, ஹீரோயின் அப்படியே ஆப்போசிட்டில் வருவாங்க. ஆனால் அவங்க ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல அதை கையில் வச்சுட்டு வர்றதுனால ஹீரோயினும் மீட் பண்ணிக்க முடியாது. ரெண்டு பேருமே பார்க்காம இருக்காங்களா, அதோட ஹீரோ வெளியே வந்துருவார். ஹீரோ எதுக்காக இப்போ கிளம்பி வெளியே போயிட்டு இருக்காருன்னா, அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த பொண்ணு நீங்கள் தேடுற பொண்ணு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் தான் வச்சிருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ அதை பார்க்கறதுக்காக வேக வேகமாக போயிடுவார். இப்போ ஹீரோ நீங்கள் வேலை முடிச்சுட்டு அவங்க வந்த வேலை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ அந்த கடைக்கு வருவார். கடைக்கு வந்தோடனே ஹீரோயின் பேரை சொல்லி கேட்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, வந்த உடனே வந்துட்டு ஃப்ளவர் வாங்க வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு நாங்கள் ஃப்ளவர் வாங்க வரல, அந்த பொண்ணை பற்றினோன்னு அதெல்லாம் எந்த பொண்ணு இங்கே இல்லை, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ அங்கே வாங்குறதா இருந்தால், அதாவது வியாபாரம்னா உள்ள வாங்க இல்லாட்டி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதரும் ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு அப்படியே விரட்டுவாங்க. இவருக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. அப்போ அவர் அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த ஷாப்பா இல்லை வேற எந்த ஷாப்புன்னு சரியா தெரியல, நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ அங்கேருந்து இப்போ போயிடுவார். இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் இப்போ ஹீரோயின் வந்து அந்த கடைக்கு வருவாங்களா, வந்த உடனே இப்போ ரெண்டு பேருமே என்ன கேட்பாங்க, நேற்று நைட் நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யார்ட்டையாவது போய் வெளியே போய் வம்பு பண்ணிட்டு வரியா, உன்னை தேடி கண்டவங்களும் வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து அதெல்லாம் நான் எங்கேயும் போகல, அப்போ நேற்று எங்கே போயிருந்தேன், இல்லை இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, அதனால தான் வந்து எனக்குன்னு தனியாக ஒரு வீடு எடுத்துக்கலான்னு தான் வீடு பார்க்க போயிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே அவங்க நம்பவே மாட்டாங்க. உடனே கொஞ்ச நேரம் ஹீரோயினை திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோயினுக்கா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், இவங்க இதே மாதிரி டார்ச்சர் பண்ணுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தா ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயினை தேடிட்டே தான் இருப்பார். இங்கே இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த பையன் இருக்காருல்ல, ஹீரோயினை ஹார்ஷாக நடந்துக்கிட்டாருல, ஹீரோயின் அப்பா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பாரு, பணம் வேணும், ஒரு லட்சம், அதாவது 2 லட்சம் 3 லட்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, நம்ம வச்சிருக்கிறதே ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கோம், அதில் என்ன வருமானம் வருதுன்னு உனக்கு தெரியும், இஷ்டத்துக்கு பணம் கேட்டால் எங்கே போகிறதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே இந்த பையன் என்ன சொல்வான்னா, பேசாமல் நம்ம எப்படி பண்ணா என்ன, இவன் நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கா, எவ்வளோ பணக்கார பசங்கள்லாம் வந்துட்டு ஆசைப்படுறாங்க, அவளை பேசாமல் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தா என்ன, அன்னைக்கு ஒருத்தர் ஃப்ளவர் ஷாப் வந்தார்ல, சும்மா இவளை தேடி வந்திருக்க மாட்டார், அன்னைக்கு நைட் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், பேசாமல் அவர்கிட்டயே இவளை பற்றி சொல்லி கல்யாணம் பண்ண வைப்போம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைன்னு சொல்லிட்டு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா கொடுக்கவும் அந்த அந்த பையனோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நடக்குமாடா, அப்படி பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக கொடுப்பாங்க, இவ்வளோ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டா போதுமானது அப்படின்னு சொல்லவும், சரி அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி வருவாங்க. ஹீரோயினுக்காக ரொம்ப டயர்டாகவே இருக்கும். வந்தது வராதுமே ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் சொல்கிற ஆள் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்களா. உடனே இந்த இவன் பையன் இருக்கான், அவன் அந்த ஆள் என்ன பண்ணுவான், ஹீரோனை பிடிச்சி அடிக்க போவான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, மூஞ்சில் அடிக்காத, மூஞ்சி வச்சு அழகாக இருக்கிறத பார்த்து தான் பொண்ணே பார்த்து முடிப்பாங்க,
மூஞ்சில அடிபடாம மத்த இடத்துல மட்டும் அடி அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த பையன ஹீரோயின் வந்து கஷ்டப்படுத்தி உடனே ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இடத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வாமிட் பண்ற மாரி பண்ணுவாங்களா, அத பார்த்தோனே இவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடும். "அப்ப நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் "இல்ல, இல்லன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா ஹீரோயின் இப்ப யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ அன்னைக்கு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, "நீ பிரெக்னன்ட் ஆயிடுவேன்னு கவலைப்படுறியா? நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொன்னானே, இப்ப என்ன இப்படி அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்லருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு வெளிய நடந்து வந்துட்டே இருப்பாங்க. ரொம்ப டயர்டா இருக்கும். கரெக்ட்டா ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அவரோட கார்ல போய் விழுந்துருவாங்க. இப்ப ஹீரோவுக்கு யாருன்னு தெரியாது. அவர் என்ன சொல்வாருன்னா டிரைவர் கிட்ட, "யாரையோ நீ மேல இடிச்சிட்டியா? அவங்க வந்து விழுந்துட்டாங்களோ தெரியல. அது யாரா இருந்தாலும் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த மெடிக்கல் செலவு வந்து நீ ஏத்துக்கோ. அதாவது நம்ம ஏத்துக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லவும், "சரிங்க பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டிரைவர் இருக்கார்ல, அவரு இறங்கி போய் பார்க்கும்போது ஹீரோயினா இருப்பாங்க. அவருக்கு தெரியாதுல்ல. உடனே கார் கிட்ட கொண்டு வந்தோனே பார்த்தோம்னா, ஹீரோக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ஹீரோயினோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி இருக்கும். அதோட இப்ப ஹீரோக்கு ஒரே யோசனையா இருக்கவும், இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தோன்னே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாரு. அட்மிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தாத்தா கால் பண்ணியிருப்பாரு. இப்ப தாத்தாட்ட பேசும்போது, அவர் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, இப்ப அந்த கேர்ள் வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரியும்போது, உடனே தாத்தா கேட்பாரு, "யார்ரா பிரெக்னன்ட்டா இருக்கிறதுன்னு?" கேட்கும்போது, "இல்ல" அப்படி இப்படின்னு சமாளிக்கும்போது, "இப்ப நீ உண்மைய சொல்றியா இல்லையான்னு?" கேட்பாரு. "இல்ல, ஒரு நாள் வந்துட்டு ஒரு பொண்ணோட நான் இப்படி தவறுதலா இருக்கிற மாரி ஆயிடுச்சு. அவ இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா. அநேகமா அதுக்கு அப்பா நானா தான் இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த தாத்தா வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. வீட்ல உட்காந்து தாத்தாவும், ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தாத்தா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "நீ வந்துட்டு உனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வந்துட்டு உனக்கு குழந்தை பொறக்காதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ப்ரே பண்ணாத நாளே கிடையாது. உனக்கு எப்படியாவது குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். இந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "அத கன்ஃபார்மா என்னாலன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, முட்டா பயலே உனக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். 0.01% இருந்தாலும் அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும்டா. போய் எங்க இருந்தாலும் அவள இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. குழந்தை வந்து நம்ம வம்சத்தோட வாரிசு. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் அவ நம்ம வீட்ல தான் இருக்கணும். அவள நம்ம நல்லா பார்த்துக்கணும். போய் கூட்டிட்டு வான்னு சொல்லும்போதே தாத்தாக்கு இருமலாம் வந்துரும். உடனே இரும்ப ஆரம்பிச்சுருவாரு. இவரே பயந்துருவாரு. "சரி தாத்தா நான் உடனே போய் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிளம்புவாரு. பார்த்தோன்னா வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. அங்க பார்த்தோன்னா ஹீரோயின் இல்லன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோக்கு என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியவே புரியாது. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவரும் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன். எங்க போனான்னு தெரியலன்ற மாரி 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாதியிலேயே எந்திரிச்சு வெளிய வந்துருவாங்க. வரும்போது அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து பர்த் மார்க் ஒண்ணு ஃபேஸ்லயே ஒண்ணு இருக்கும். ஹீரோ கூட அன்னைக்கு இருந்ததுக்கு அப்புறமா அந்த பர்த் மார்க் வந்து மறைஞ்சு போயிருக்கும். இப்ப ஃப்ரெண்ட் பார்த்துட்டு கேட்பாங்க, "என்னடி உன் முகத்துல உள்ளது மறைஞ்சிருக்குன்னு?" கேட்கும்போது, "ஆமா மறைஞ்சிருச்சு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும், "சரி வா இப்ப எங்க போயிட்டு இருக்கன்னு?" கேட்பாங்க. "எங்க போறதுன்னு தெரியல. ஆனா நான் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன்னு" ஹீரோயின் சொல்லுவாங்க. "அப்ப நீ வந்து வீடு பார்க்குற வரைக்கும் என் கூட வந்து தங்கு. யாரும் நாங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு" அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும், ஹீரோயினும் இப்ப அவங்க கூட கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தா அவங்க ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மெசேஜ் மேல மெசேஜா போட்டு திட்டிட்டே இருப்பாங்க ஹீரோயின. "உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ பிரெக்னன்ட் ஆயிருக்க. அதுவும் வெளிய போயிட்டு யார் என்னன்னே தெரியாம. நீ வீட்டுக்கு வா உன் கால உடைக்கிறேன், கைய உடைக்கிறேன்ற மாரி இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோனா உடனே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் மாறி மாறி அங்க ஹாஸ்பிட்டல் பூராவுமே தேடிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு ஏதாவது நம்பர் குடுத்துச்சான்னு போய் கேட்கவும், ஆமான்னு சொல்லிட்டு குடுப்பாங்களா, அந்த நம்பருக்கு இப்ப டயல் பண்ணி பார்த்தா, ஹீரோயின் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். ஏன்னா அவங்க ஆன்டி இந்த மாரி மெசேஜ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வீட்ல இருப்பாங்களா, யோசனையிலேயே இருப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, "திரும்ப அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு நீ போற ஐடியா இல்லையான்னு?" கேட்கும்போது, "இல்ல நான் கண்டிப்பா அங்க போமாட்டேன். நான் வேற வேலை தேடிக்கிறோம்னு நெனைக்கிறேன்னு" சொல்லும்போது, இப்ப ஃப்ரெண்ட் என்ன கேட்பாங்கன்னா, "நீ இதுவரைக்கும் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் உன் ஆன்டி கிட்டயே குடுத்துட்ட. அப்புறம் எப்புட்ரி நீ தனியா இப்படி என்ன பண்ண போறன்னு?" கேட்கும்போது ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. "சரி, சரி ரொம்ப யோசிக்காத இரு நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவங்க போவாங்க. ஃப்ரெண்டா இருக்குல்ல, அது எந்திரிச்சு போனோனே அது என்ன தெரியுமா நினைக்கும்? இவ வந்துட்டு ஏழையா தான் இருக்கா. இவ இவ வந்து இதே வீட்ல இருந்தா மட்டும் தான் இந்த மாரி இருக்க முடியும். இவ மட்டும் கண்டிப்பா வேற ஏதாவது இடத்துக்கு போறோம்னா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவா. நம்மள விட இவ அழகாவும் இருக்கா, டேலண்டாவும் இருக்கா. இதுக்கப்புறம் இவள அப்படி விட்டோம் அப்படின்னா நம்ம தான் இதா போவோம். அத நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு ஃப்ரெண்டா இருக்கும். உடனே இது என்ன பண்ணும், ஹீரோயினோட அந்த ஆன்டியோட பையன் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி, "நீங்க தேடுற அவ வந்துட்டு இங்க தான் என் வீட்ல தான் இருக்கா" அப்படின்ற மாரி சொல்லிக் குடுத்துரும். இங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பாவம் போல உட்காந்துட்டு உண்மையிலேயே நான் பிரெக்னன்ட்டா இருக்கேனான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில ஜன்னல்ல வந்து எட்டி பார்ப்பாங்களா, அந்த ஆன்டியோட பையன் வந்து நிக்கவும், ஹீரோயின் ஓடலாம்னு நினைக்கவும், அதுக்குள்ள அவன் உள்ள வந்துருவான். உள்ள வந்தவன் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவான். உடனே ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க, "எதுக்காக இந்த மாரி நீ சொன்ன நான் இங்க இருக்கிற விஷயத்தன்னு?" சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, "உன்ன மாரி பொண்ணுங்க வந்துட்டு என்னதான் வந்து சாதிக்க நினைச்சாலும் அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாம உன் ஆன்டியோட பையன் வந்துட்டு நீ எங்க இருக்கன்றத என்ட்ட சொன்னா வந்து எனக்கு வந்து 50 அந்த இது அந்த மாரி காசு இருக்குல்ல, அந்த மாரி குடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். எனக்கு காசு தான் முக்கியம். அதான் சொல்லிக் குடுத்தேன்." அப்படின்ற மாரி இஷ்டத்துக்கும் உளறிட்டு இருக்கும். என்ன சொல்வாங்க, "உன்ன நான் எந்த மாரி ஒரு ஃப்ரெண்டா நெனச்சு வச்சிருந்தேன். எனக்கு இந்த மாரி ஒரு துரோகத்த பண்ணிட்டல்ல நீ." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீ என்ன ஃப்ரெண்டா நெனச்சா நான் உன்ன நெனைக்கிறோம்ல. உன் மனசுல நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு முன்னேறிட்டே போவ. ரொம்ப அழகா மாறிட்டே இருப்ப. நீ திறமையா ஆயிட்டே இருப்ப. நான் பார்த்துட்டே இருக்கணுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "உன்ன மாரி ஆளுங்கலாம் இப்படியே தான் இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதோட அவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு ஹீரோயின இழுத்துட்டு வருவாங்க. கார்லயே அவங்க ஆன்டி வேற வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இப்ப வலுக்கட்டாயமா காருக்குள்ள ஏத்துவாங்க. ஏற மாட்டேன்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க. வலுக்கட்டாயமா ஏத்தி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துருவாங்க. அங்க பார்த்தோம்னா, அந்த டாக்டரோட சேர்ந்து அவர் வீணா போன டாக்டரா இருப்பாரு. அவர் கூட சேர்ந்துட்டு, இந்த மாதிரி இவளுக்கு வந்து இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின கைய காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க.
கதறு கதன்னு கதறிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஆளாளுக்கு அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவெடுத்து ஹீரோயின ஒரு வழி ஆகலாம்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில கரெக்ட்டா ஒரு ஹீரோ இருக்கார்ல, அவரும் அவர் அசிஸ்டன்ட்டும் வந்து இந்த மாரி சண்டை போடுவாங்க. இந்த மாரி பண்ணி, "நீ யார் இத கேட்கன்னு?" கேட்கும்போது, "அந்த குழந்தைக்கு நாங்க தான் பொறுப்பு" அப்படின்ற மாரி சொல்லவும், "ஓஹோ! அன்னைக்கு இவ கூட இருந்தது நீதானா?" அப்படின்ற மாரி கேட்டு, இவங்கலாம் ரொம்ப நல்லவங்க மாரி, இப்ப இவங்க கூட சண்டைக்கு வருவாங்க. என்னோட அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன கேட்பாங்க, "5,000,000 எங்களுக்கு நீ குடுக்கணும். 5,000,000 குடுத்தா மட்டும் தான் நாங்க விடுவோம். இல்லாட்டி வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவோம். அந்த குழந்தைய இருக்க விட மாட்டோம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோட ஆளுங்கலாம் வந்துருவாங்க. 2 குரூப்புக்கு இடையில ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டே இருக்கும். அதோட ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க விடமாட்டாங்க. இப்ப எந்திரிச்சு வந்தவங்க இப்ப ஒரே சண்டை நடக்கும்போது ஆன்டிய போட்டு தள்ளி விட்டுருவாங்க. திரும்ப திரும்ப பிரச்சனை அதிகமாகவும் மாறி மாறி இப்ப கை கலப்பா ஆயிடும். அங்கிருந்து அடிக்க வரவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அடிக்க வரும்போது ஹீரோ வந்து தடுத்துருவாரு. சமாதானம் போகலாம் அப்படின்ற மாரி முடிவு வரும்போது, "இப்ப எவ்வளோ நீங்க கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், 5,000,000 சொல்லிட்டு சொல்ல அந்த ஆன்டியோட பையன் சொல்ல, அந்த ஆன்டி என்ன சொல்லும், 5,000,000 கிடையாது. அது முன்னாடி. இப்ப இவ்வளோ சண்டை சச்சரவு வந்ததுக்கப்புறம் 50,000,000 குடுத்தா மட்டும் தான் அவள நீங்க கூட்டிட்டு போக முடியும். அதுவும் அவள நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த காசு எங்க கையில வரணும். ஒரு பைசா குறைஞ்சா கூட இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோயினுக்கு கோவமா வரும். "உங்களுக்கெல்லாம் வெட்கமே இல்லையா? என்ன வச்சு இந்த மாரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்படுவாங்க. ஆன்டி என்ன சொல்வாங்கன்னா வந்து, அந்த பொண்ணு அவளோட அப்பா, அம்மா இறந்ததுக்கப்புறம் அவளுக்கு நாங்க தான் சாப்பாடு போட்டு வளர்த்தது எல்லாமே. அதனால எங்களுக்கு இந்த காசு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமா வரும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த நேரத்துல நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துவாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "உங்களுக்கு பணம் தானே வேணும். நீங்க எவ்வளோ கேட்டாலும் சரி, அதுக்கு மேலேயே குடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். "என்ன கண்டிஷன்?" சொல்லிட்டு அவங்க ஆன்டி கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயினோட கைய பார்க்கும்போது, அந்த கையெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்கும். "இந்த காயத்துக்கு காரணம் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே அந்த ஆன்டி என்ன பண்ணும், டாக்டர் மேல பழி தூக்கி போட்டுரும். அந்த டாக்டர் தான் அவர தூக்கிட்டு வர சொன்னாரு. இந்த மாரி தூக்கிட்டு வரும்போது அவரால தான் இது வந்துச்சு அப்படின்னு உடனே எல்லாரும் ஹீரோவோட ஆளுங்க சேர்ந்து இந்த டாக்டர உதைப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணத்துலலாம் காயமா இருக்கு. இதுக்கு யாரு காரணம் கேட்கும்போது டாக்டர் வந்து இந்த ஆன்டியும் அவன் பையனும் தான் காரணம்னு சொல்லவும், இப்ப மாறி மாறி அடி விழ ஆரம்பிச்சுரும். உடனே இப்ப ஆன்டியும் ஆன்டி பையனும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "உன்னோட ஆன்டி நாங்க. இத்தன வருஷமா உன்ன வளர்த்துருக்கோம். உனக்கு சோறு போட்டுருக்கோம். உன் முன்னாடியே என்ன அடிக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கேன்னு" கேட்கும்போது ஹீரோயின் வாயே தொறக்க மாட்டாங்க. என்ன சொல்வாருன்னா, "இதுவரைக்கும் நீங்க ஹீரோயினுக்கு பண்ண எல்லா தப்புக்கும் வந்துட்டு அவகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு" சொல்லும்போது, அந்த ஆன்டி வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும். அப்ப ஹீரோவோட ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெட்டி நெறைய பணத்த கொண்டு வந்து காட்டுவாங்களா, அத பார்த்த உடனே தன்னால இப்ப அம்மாவும் மகனும் என்ன பண்ணுவாங்க, "உனக்கு இதுவரைக்கும் ரொம்ப நாங்க கஷ்டத்த குடுத்துட்டோம். எங்கள மன்னிச்சிடுமா. உங்க பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கப்புறம் உன்ன நான் தான் பார்த்தேன், வளர்த்தேன். நான் ஏதோ தெரியாத்தனமா பண்ணியிருப்பேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயலாக்கா பேசிட்டு இருக்கோம் அந்த பணத்த பார்த்துக்கிட்டே. "தான் மன்னிப்பு கேட்டா பத்தாது. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு" சொல்லவும், திரும்ப கால்ல விழுந்து அவ்வளோ மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு பணத்த எடுக்கலான்னு போகும்போது, ஹீரோ பணத்த குடுக்க மாட்டேன்னு சொல்வாரு. "ஏன் நீ சொன்ன மாரிலாம் நாங்க செஞ்சுட்டோம்ல. எதுக்காக எங்களுக்கு பணம் குடுக்க மாட்ற?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ இப்ப என்ன சொல்வாருன்னா, இப்ப ஹீரோயின தூக்கிட்டு வந்தது, அவள கஷ்டப்படுத்துனது, காயப்படுத்துனது, இதுக்கெல்லாம் உங்க மேல கேஸ் குடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஃபைன் ஆகுதோ, அது தவிர மிச்ச அமௌண்ட்ட வேணா அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அங்கருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. ஹீரோயின இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரா, தாத்தா வீட்டு வாசலே நின்னுட்டே இருப்பாரு. ஹீரோயின பார்த்தோனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உடனே வீட்டுக்குள்ள கூட்டு வந்து பேசுவாரு. "நான் தாம்மா அவனோட தாத்தா. இவன் வந்துட்டு உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்படியே அமைதியா இருப்பாங்களா, "அதுக்கு அவன் பொறுப்பு ஏத்துக்கிட்டானா இல்லையா?" அப்படின்ற மாரிலாம் கேட்பாரு. "ஆமா" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, அதோட இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் பேரன் வேற சொல்லுவாரு. ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு இப்ப அவங்க மேல செம கோவம் வரும். ஹீரோவையும் வந்து தாத்தா திட்டுவாரு, "இவன் அப்படி நடந்துட்டான், அப்படி நடந்துட்டான்னு" சொல்லும்போது, "அவர் தான் என்ன காப்பாத்தி கூட்டு வந்தாரு. அவர் எதுவும் சொல்லாதீங்க" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, உடனே ஹீரோயின வந்துட்டு தாத்தாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவர் என்ன சொல்வாருன்னா, "எங்க குடும்பத்தோட பொக்கிஷமே நீதாம்மா. நீயும் உனக்கு பொறக்க போற புள்ளையும் தான் எங்களோட பொக்கிஷமே. நீ என்ன ஆசைப்பட்டாலும் நாங்க அத செய்வோம். நீங்க எதுவும் வேலை பார்க்கணும், வேலை அதாவது ஒரு கம்பெனி வச்சு நடத்துறோம். எதுனாலும் நீ பண்ணலாம். இல்ல நீ படிக்கணும்னு நினைக்கிறியா? அது இங்க படிக்கிறதா இருந்தாலும், வெளிநாட்டுல படிக்கிறதா இருந்தாலும் அது உன்னோட விருப்பம் தான்." ஒரு ரூம் குடுத்துருப்பாங்க. அந்த ரூமுக்கு ஹீரோயின் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, செருப்பு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப தயக்கமா தான் இருக்கும். உடனே ஹீரோ வந்த உடனே அவங்க தயங்கி தயங்கி நிப்பாங்களே, "இது எல்லாமே உன்னோடது தான்" அப்படின்னு ஹீரோ சொல்வாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இதெல்லாம் எனக்கு எதுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ என்னோட ஒய்ஃபா வரப்போற. நம்ம சட்டப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீங்க உங்க மனசுக்கும், உங்களோட வசதி வாய்ப்புகளுக்கும் வேற பொண்ணு ஏதாவது நீங்க ஆசைப்பட்டுருப்பீங்க. நான் வந்து சாதாரண பூக்கடையில வேலை செய்ற ஒரு பொண்ணு தான். என்ன மேல அதாவது அன்னைக்கு நமக்குள்ள நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தானே தவிர்த்து, வேற எதுவுமே காரணம் கிடையாதும்போது, அதுக்கு ஏன் நீங்க இது பண்ணணும்? பெருசா இதெல்லாம் பண்ண வேண்டாம்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ உன்னையே தாழ்த்தி நினைக்காத. என்னோட கண்ணுக்கு நீ தான் ரொம்ப அழகானவளா தெரியிற" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "இதுக்காக நீங்க குற்ற உணர்ச்சியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவர் கைய பிடிக்கணும் போல தோணும். ஏன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். பிடிக்கும்போது அவர் அப்படியே அமைதியா நின்னுட்டே இருப்பாரா, அப்ப வந்து என்ன சொல்வாருன்னா, "நீ எதுவுமே நினைக்காத. நான் வந்து உனக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லுவாரு. சொல்லிட்டு, "நீ வேற எதுவுமே யோசிக்க கூடாது. நிம்மதியா இருன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து அவர் வேலையா போவாரா. ஹீரோயின் இப்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவனுக்கு நம்மள பிடிச்சிருக்கா? அவன் நம்மள பிடிச்சிருக்க நான் சொன்னா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, "ச்சீ அப்படிலாம் கிடையாது. அவன் குழந்தைய தான் அதிகமா நினைக்கிறான். அதுக்காக தான் சொல்லியிருக்கான். தேவையில்லாம நம்மளா கற்பனைலாம் வளர்த்தக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. ஹீரோ வந்து தாத்தாட்ட பேசும்போது, தாத்தா இப்ப என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "அந்த பொண்ணு என்னடா உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாளான்னு" கேட்கும்போது, "இல்ல தாத்தா அப்படி இல்ல. அவ கொஞ்சம் தயங்குறா, பயப்படுறான்னு" சொல்லும்போது, "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. நீ இந்த மாரி நடந்துப்ப" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன வந்து திட்டுவாரு. அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப கம்பெனில வந்துட்டு
கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப ஹீரோ வந்துட்டு வேக வேகமா கம்பெனிக்கு வரும்போது, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அது கல்யாணம் நடந்தா தானே வந்துட்டு நல்லது பிசினஸ் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஹீரோக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இருக்காதுல்ல, அத கல்யாணம் பண்றதுல. இப்ப 2 பில்லியன் வந்துட்டு அவங்க நஷ்டமாகுற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ எப்ப நம்ம கல்யாணம் நடக்குதோ, அப்ப வந்துட்டு அப்பா வந்துட்டு இந்த கம்பெனிக்காக அந்த ஷேர் வந்து குடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உன்னோட முடிவு" அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடும். சொல்வாருன்னா இந்த கம்பெனிய பத்தி நம்ம வந்துட்டு வெளிப்படையா நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப தாத்தா வந்து அந்த பார்ட்டில வந்து ஹீரோயின வந்து பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. இப்ப ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, தாத்தாவ கூட்டிட்டு உள்ள வரும்போது, "யார் இந்த பொண்ணு புதுசா இருக்காளே?" அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லாருமே கேட்பாங்க. அப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும்னா, தாத்தா கூட வர்றதுனால, "ஒரு வேள தாத்தா வந்து கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு யார கல்யாணம் பண்ண போவாரு? இந்த மாரி ஆர்ஃபனேஜ்ல உள்ளதா இந்த வயசுல உள்ள பொண்ணுங்க வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின பார்த்து பேசுவாங்க. ரொம்ப ஹீரோயின பேசி பேசி என்ன பண்ணும், ஹீரோயினோட ட்ரெஸ்ல வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து கொட்டி விடவும், ஹீரோயினுக்கே ஒரு மாரி ஆயிடும். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அந்த பொண்ணு முன்னாடி ஃபியான்சி பொண்ணு முன்னாடி ஹீரோயின ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடவும், இவன் எதுக்கு இவள கூட்டிட்டு போறான் அப்படின்ற மாரி இது நின்னு யோசிச்சுட்டே இருக்கும். அதோட அந்த ஃபியான்சி பொண்ணு பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோயின அந்த அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போவாரா, கூட்டிட்டு போனவர் பார்த்தீங்கன்னா, வேற ட்ரெஸ்ஸ ஹீரோயினுக்கு குடுத்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோயின் கிட்ட அவர் சொல்வாரு, "தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப அவ கையில எல்லா பவரும் இருக்கு." அதாவது மரியாதையா பேசுவாரு. அந்த லேடி வந்துட்டு இப்ப அவங்க கல்யாணம் பண்ணா தான் வந்துட்டு அந்த ஷேர்ஸ் அது இதுன்னு சொல்றதுனால, இப்ப அவங்க வச்சதெல்லாம் சட்டம்ன்ற மாரி அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. எங்க பாஸ் வந்து இந்த பிரச்சனைலாம் முடிச்சதுக்கப்புறம் நிச்சயமா உங்களுக்கான நியாயத்த கண்டிப்பா வாங்கி குடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அதுவரைக்கும் கோவப்பட்றாதீங்க, எதுவும் பேசாதீங்கன்ற மாரி இவர் சொல்வாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரியும் என்னோட பிளேஸ் எது அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நிச்சயமா அவர் கவலைப்படுற மாரி, கஷ்டப்படுற மாரி நான் நடந்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபேமிலிய விட்டு நான் ஒதுங்கிருவேன். ஏன்னா இது இவ்ளோ பெரிய ஃபேமிலி. இங்க வந்துட்டு அவங்களுக்கு நான் இருந்து அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இப்ப அந்த அசிஸ்டன்ட்க்கு ஒண்ணுமே புரியாது. இவங்க இப்படிலாம் சொல்றாங்களே, இவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஹீரோயின் அங்கிருந்து போயிடுவாங்க. ஹீரோ இப்பதான் வந்துட்டு அந்த ஃபங்ஷனுக்கு வந்திருப்பாரு. அந்த பார்ட்டில வந்து இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோவ பார்த்துட்டு பேசும். அப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு மாரி அப்செட்டாவே இருக்காரு. "எதுக்காக நீ அப்செட்டா இருக்க? சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல ஒரு முடிவு நீ எடு. எடுத்தீன்னா அது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லதுன்ற மாரி பேசிட்டே இருக்கும். இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வருவாங்களா, அவங்க பார்த்தோனே எல்லாருக்கும் ரொம்ப இதா இருக்கும். இவ்ளோ அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய பொளந்துட்டு ஹீரோயினையே பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப தாத்தா ஸ்டேஜ்ல ஏறி நின்னுட்டு இருப்பாரா, உடனே இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த தாத்தாக்கு இதே வேலை ஏதாவது அனௌன்ஸ்மென்ட் பண்றேன்ற பேர்ல ஏதாவது உளறிட்டே இருக்கும். இப்ப என்ன அந்த மாதிரி ஒரு யாரும் இல்லாத பொண்ண கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண போறேன்ற விஷயத்த வந்து இப்ப எல்லார் முன்னாடியும் சொல்லப் போறா போல இருக்கு அந்த தாத்தா அப்படின்ற மாதிரி இந்த ஃபியான்சி பொண்ணு எல்லார்ட்டயும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல வந்து தாத்தாவும் வந்துட்டு ஹீரோயின கை காட்டி கூப்பிடுவாரா, இது இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இதுங்களுக்கெல்லாம் சூடு சொன்னேன் கிடையாது, வெக்கமானமும் கிடையாதுன்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் மேல போய் நின்னுட்டே இருப்பாங்களா, அவங்க பேச ஆரம்பிக்கப்பதே பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு வந்து வயித்தெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இதுவும் பார்த்துட்டே இருக்கும். வந்துட்டு பார்த்து பக்கத்துல நிக்கவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு ஹீரோ போய் பக்கத்துல நிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப இது யாரு யாருன்னு எல்லாரும் கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இவ தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லவும், இந்த பொண்ணுக்கு மூஞ்சே மாறி போயிடும். இது ஃபியான்சி அப்படின்னு சொன்னோனே இப்ப எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஹீரோட ஃபியான்சின்ற பேர்ல தான் இது இந்த ஆட்டம் இங்க போட்டுட்டு இருக்கு. இப்ப யாரோ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்றானே, என்ன ஃபியான்சி அப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்குமா, அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவோம். தாத்தாவும் ஆமா இவ தான் என் வீட்டு மருமக அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இதுக்கு அப்ப கோவம் வந்துருவோன்னு என்ன சொல்றேன்னா, உன் கம்பெனியை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா, நம்ம 2 குடும்பமும் சேர்ந்தா மட்டும் தான் நம்ம கம்பெனி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லவும், ஹீரோக்கு வந்து கோவம் தான் வரும். என் கம்பெனி எப்படி நான் முன்னுக்கு கொண்டு வரணுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி கோவமா பேசிடுவாரு. இடத்துக்கு கோவமா அங்கிருந்து வெளியே போயிடும். போனதுக்கு அப்புறம் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு எல்லாம் அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இது போனது வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத அவளை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, அப்ப எனக்கு என்ன அந்த இடத்துல இருக்கு, உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன், அவளை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அது பாட்டுக்கு போயிடும். முடிச்சதுக்கு அப்புறம் அங்க அந்த பக்கம் போலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தோன்னா, இது என்ன பண்ணிடும், அங்க வேலை பார்க்குற ஒருத்தவங்க கிட்ட சொல்லி ஹீரோனை தள்ளி விட சொல்லிடும். ஹீரோயின் தடுமாறி விழும்போது பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்து பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி எல்லாரையும் விட்டு பிடிக்க சொல்வாரா, இதை வந்து வேணும்னு பண்ணல, ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது தப்பிச்சிடும். அப்புறம் டாக்டர் வர சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, உடம்பு நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் கிட்ட ஹீரோ உட்காந்து பேசுவார். அப்பதான் அவங்களோட ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, எங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் என் ஆன்ட்டி தான் என்னை வந்து வளர்த்தாங்க, எனக்கு சாப்பாடு போட்டது எல்லாமே அதுதான். ஆனா அவங்க குடும்பத்துல நான் வந்து ஒரு தேவையில்லாத ஒருத்தியா தான் இருந்தேன். அவங்க கடையிலே நான் வேலை பார்த்தாலும் சம்பளம் கொடுப்பாங்க, அதையும் அவங்களே வாங்கி வச்சுப்பாங்க. எனக்குன்னு எதுவுமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அசிங்கமான ஒரு பொண்ணு தான், எதுக்கும் யூஸ்லெஸ்ஸா தான் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் முகத்துல வந்து ஒரு பர்த் மார்க் இருந்துட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ ரொம்ப அழகான பொண்ணு, இதுக்கு முன்னாடி உன்னோட வழிகள் நிறைய இருந்திருக்கலாம்,
அதெல்லாம் மறைஞ்சு போனதை நினச்சிக்கோ, இதுக்கப்புறம் நீ அதை யோசிக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்வார். ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பர்த் மார்க் இருந்தது, அது அன்றைக்கி ஹீரோ கூட இருந்ததுக்கு அப்புறமா அது மறைஞ்சு போச்சு, ஒருவேளை எனக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவர் ஆறுதல் சொல்லிட்டே இருப்பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ளே இன்னொரு ஆளை ரெடி பண்ணிடும், இந்த மாதிரி நீ பேசணும் பழகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரெடி பண்ணி வச்சிடணும் ஹீரோயின் கிட்ட நம்ப வைக்கிற மாதிரி. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை செக்கப்புக்காக திரும்ப கூட்டிகிட்டு வரும்போது அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறத பார்க்கும் போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு சமக்கவும் வரும். ஹீரோனுக்கு ஷூ எல்லாம் போட்டு விடுவார். அவர் அவங்கள நல்லா பார்த்துப்பாரு. செக்அப் முடிச்சு வெளியே கூட்டு வரும்போது இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து கால் வரும், உங்களோட ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்காமல் போயிட்டீங்கன்னு சொல்லுவோம். ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ வெயிட் பண்ண, நான் வந்தாரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் இந்த ரிப்போர்ட்டை வாங்க போவார். இந்த டைமில் வந்து இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், ஒருத்தரை காரை ஓட்ட சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இடிக்க மாதிரி சொல்லிடும். அந்த பையலும் பார்த்தீங்கன்னா வந்து இடிச்சு விட்டுருவா. ஹீரோயின் அங்கேயே விழுந்து கொடுக்கும்போது ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த தாத்தா இருக்கார்ல, ஹாஸ்பிட்டல் வந்துருவார். உனக்கு எவ்வளோ வந்து கேர்லெஸ்ஸாக நீ இருந்திருக்க, நீ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்க குச்சி இருக்குல்ல அந்த தடி, அதாலேயே ஹீரோவை 4 போடு போடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா அந்த டாக்டரோட ஒருத்தராக அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிடுவார். அங்கே போய் இல்லாட்டி என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களா இது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, எப்படியாவது இவளை வந்து நீங்கள் சேஃபாக எனக்கு காப்பாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருப்பார், ஒன்றும் ஆகாதுன்னு. ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபேஸை பார்க்குறோம், என்ன ஃபேஸ் எல்லாம் மாஸ்க் போட்டு வச்சிருப்பாரா, பார்க்க நடக்குமோ அப்படியே இவங்க மயக்கம் போட்டுருவாங்க. அதனால ஹீரோக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தோன்னா ஹீரோ தெளிஞ்சிருவாரு. ஹீரோயினே இப்போ நார்மல் வார்டு கூட்டு வந்துருவாங்க. அப்போ தாத்தா என்ன சொல்வாருன்னா, நீ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லைம்மா, இப்போ பேபி ஆரோக்கியமாக இருக்குது, நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அவங்க பையன் அந்த பேரை இருக்கால பயங்கரமாக திட்டுவார். இதுக்கப்புறம் அவளுக்கு எதாவது வச்சுன்னா உன் அவ்வளோதான், நம்ம குடும்பத்தோட வாரிசே இங்கே தான் இருக்குது, அதனால் நீ இவ்வளோ கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரும் ரொம்ப பயந்தே போய் இருப்பார். ஹீரோ வெளியே வந்து என்ன சொல்வாருன்னா, அவர் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி சொல்வார், இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததில் இதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இது தெரியாமல் நடந்த மாதிரி தெரியல, வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்க சொல்வார். இங்கே ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்கார பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தொட்டு பார்த்துட்டே இருப்பார். அந்த ஆக்சிடென்ட் நினைக்கும் முதல்ல அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவங்களுக்கே நல்லா புரியும் ஹீரோ வந்து ரொம்ப பயந்து போயிருக்காருன்னு. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, உண்மையிலேயே அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கா, இல்லை குழந்தைக்காக நம்மளை எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ ஹீரோ வந்து எதை பற்றி யோசிக்காத, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லவும் ஹீரோயின் ஆழ்ந்து தூங்குவாங்களா. அவங்க தூங்கும் போது ஹீரோ வந்து அவங்க நெத்தியில் முத்தம் கொடுப்பாரு. அந்த டைம் பார்த்து இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கலாம் கரெக்டாக பார்த்துரும். யாரோ பார்த்த மாதிரி இருக்கும். டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அது நின்றுட்டே இருக்குமா, அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவும் போய் தேடி தேடி பார்ப்பாரு. அதுக்குள்ளே இது போய் ஒளிஞ்சிக்கும் அந்த ஃபியான்சி பொண்ணு. ஒளிஞ்சிக்கிட்ட உடனே அந்த இதெல்லாம் பண்ணல ஆக்சிடென்ட் அந்த ஆள் வந்துட்டு இப்போ கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு, எனக்கு நீ இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டா எனக்கு வந்து கூட 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தேன், அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ பண்ணவே இல்லை, அந்த வேலையை உருப்படியாகவே நீ பண்ணலை, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ பேசின மாதிரி பணத்தை கொடுக்கணும், என் ஒய்ஃப் வந்து அந்த பணம் அவளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும், தேவையில்லாமல் அந்த ஒரு வேலை கொடுத்தா அதை உருப்படியாக செய்யாமல் பணம் கேட்குறது ரொம்ப தப்பு, உனக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த பணமே தப்புன்னு நான் நினைக்கிறேன், ஃபோனை வேணும்னு சொல்லிட்டு மிரட்டவும் அவன் பதிலுக்கு மிரட்ட 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஃபோனை வச்சிருவாங்க. உனக்கு வந்துட்டு எவ்வளோ கோவமாக இருக்குன்னா, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஒட்டிகிட்டே தெரியுறீங்க, நான் பார்க்குறேன்ற மாதிரி இது வெளியேறிட்டே இருக்கும். ஹீரோ எப்போ இங்கேருந்து போவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோன்னு பார்ப்பாங்க, ஹீரோ ராவும் பகலும் இங்கேயே இருந்துகிட்டே இருப்பார். அது அவங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்க கூப்பிட்டு என்ன சொல்வாங்கன்னா, என்னை பார்த்துக்கிறதுக்கு இங்கே நிறைய நர்ஸ் இருக்காங்க, நீங்கள் இதே மாதிரி இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சமாக அது வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க, எதுவும் ஒன்றுனாலும் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோ வந்துட்டு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நேரங்காலம் பார்க்காம எனக்கு நீ கால் பண்ணிடணும்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நான் கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லுவாங்க. ஆஃபீஸ்லேருந்தும் கால் மேலே கால் வந்துட்டே இருக்கும். ஸோ ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரலாம் நினைப்பாரு. அங்கே வந்துட்டு இதெல்லாம் கேட்கும் போது அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த கம்பெனியில் வந்துட்டு நம்ம இது மாதிரி விலகினதுக்கான காரணமாக கூட இருக்கும்னு எனக்கு இது தோணுது, எனக்கு என்னமோ அந்த ஃபியான்சி பொண்ணு சில பேர் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்வார். அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் தேடி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்துட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், நைட் டைமில் யாரும் அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்களா, அந்த டைமில் நர்ஸ் மாதிரி கெட்ட போட்டுட்டு இப்போ உள்ள வந்துடும். ஹீரோயின் ரூமுக்குள்ள வரும்போது ஹீரோயின் கரெக்டாக முழிச்சிருவாங்க. அது ஒரு மாதிரி நர்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி தடுமாறி வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் நர்ஸான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்க வந்த நர்ஸ் மாதிரி தெரியலையே, புதுசாக இருக்கேன், ஏன்னா மாஸ்க் வர போட்டனால அடையாளம் வர தெரில, அந்த முகத்தை மூடி இருக்கனாலன்னு சொல்லும் போது அது என்ன பண்ணும், நேராக அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல அந்த குளுக்கோஸ் இருதில்ல அந்த ட்ரிப்பில், அதில் வந்துட்டு ஏதோ இன்ஜெக்ஷன் மருந்து கிடக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கும். அப்போ ஹீரோயின் வந்துட்டு திரும்ப பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுன்ற மாதிரி இது திமுற வர பேசிகிட்டே இருக்கும். அது இல்லாமல் அதில் வந்துட்டு கலக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அது பண்ணும்போது ஹீரோ வந்து தடுத்துருவார். இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபேஸ்லேருந்து அந்த மாஸ்க்கை கழட்டி காட்டும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடும். பார்த்தா அந்த ஃபியான்சி பொண்ணு அப்படின்றத ஹீரோ இப்போ கண்டுபிடிச்சிருவாரு. ஒன்று இதுக்கும் அவ்வளோ கோவமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே அவங்க ஆளுங்களெல்லாம் வர வச்சோன்னா இங்கே பாரு நீ தேவையில்லாத வேலை பண்ணுறன்ற மாதிரி இது கத்திட்டே இருக்கும். யார் தேவையில்லாத வேலை பார்க்குறது, நீ தான் பண்ணிட்டு இருக்க, நீ வெளியே இருந்தால் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்ப, பேசாமல் நீ ஜெயிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கத்திட்டே இருக்கும். என்ன வேணா கத்து, அங்கே போய் கத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி விட்டுருவாரு.
இப்போ உடம்பு தேவையிலே ஆயிடும். ஹீரோ இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே, அங்க வீட்ல வேலை பார்க்குறவங்கலாம் ஹீரோயின் மேல ரொம்பவே பிரியமா இருப்பாங்க. நேரத்துக்கு நீங்க சாப்பிடணும், உடம்பு இப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹீரோயின பார்த்துட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட ஆன்ட்டியும் பையனும் இருக்காங்களா, அவங்க 2 பேருக்கு ஹீரோ மேலயும் ஹீரோயின் மேலயும் அவ்ளோ கோவம் வரும். பணத்த குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆசை காட்டிட்டு அவன் இன்னும் நம்மளுக்கு பணத்த குடுக்கவே இல்ல. இவ என்ன இவ்ளோ நாளா இவளுக்கு சோறு போட்டு வளர்த்தோம். இவ எப்படி இருக்கா பாத்தியா? அவள நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு இது 2ம் வந்து ஹீரோயின திட்டிட்டு இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அத போலீஸ்லயும் புடிச்சு குடுத்துருப்பாங்களா. அதனால இந்த ஆக்சிடென்ட்லாம் காரணம் அதுதான்றது தெரிஞ்சதுனால அத ஜெயில்லயும் போட்டுருப்பாங்க. உள்ள இருந்துட்டு கத்து கத்துன்னு கத்தும். நான் யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? என்ன வெளிய விடுறீங்களா இல்லையான்னு கத்திட்டே இருக்கும். அங்க கூட அது கூட தங்கியிருக்காங்களா, அவங்களுக்குலாம் செம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கறனால அவங்களுக்குள்ள சண்டை வந்துரும். உடனே அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, இத படுக்க போட்டு நல்லா மிதி மிதின்னு மிதிப்பாங்க. கத்து கத்துன்னு கத்துனத பார்த்தீங்கன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அங்கேயே ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்துட்டு அதுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுப்பாங்களா, அதுக்கு அவ்ளோ கோவம் வரும். அதாவது நம்ம முகம்லாம் காயமா இருக்கும். இதுக்கான தண்டனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா பெரிய ஆளு அப்படி இப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா அடியும் வாங்கிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்ப இத அனுப்பி விட்டுருவாங்க. அத கேஸ மாத்தி விட்டுரும். அந்த மாதிரிலாம் சில வேலைகள் பண்ணதுனால இது வெளியும் வந்துரும். வந்தது நேரா எங்க போகும் அப்படின்னா வந்து அந்த ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்கள பார்க்க தான் போகும். அது பார்த்தீங்கன்னா ரூ. 1 கூட நம்மகிட்ட இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது யோசிச்சுட்டே திட்டிட்டு இருக்கோம் ஹீரோயின புடிச்சு. இது கரெக்ட்டா உள்ள போன உடனே நீ தான் அந்த மாரிலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுகிட்டயே அவங்க சண்டை போடுவாங்க. அப்ப இது என்ன அவ அத அடிக்க போகும்போது கரெக்ட்டா அது என்ன பண்ணும், உனக்கு நான் 5 மில்லியன் குடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படியே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சுரும். வந்து ஹாஸ்பிட்டல்ல செக்கப்க்கு வந்திருப்பாங்க. கூடவே ஒரு ஆன்ட்டியும் வந்திருப்பாங்க. அதாவது அங்க வேலை பார்க்குறவங்க வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீ அழகா இருக்கனால குழந்தை ரொம்ப அழகா பொறக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இடையில ஹீரோ வந்து கால் பண்ணி பேசும்போது இவங்க ஹீரோயின் கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாரு. வந்துட்டு இப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து கிராண்ட்பாவை கூப்பிட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்வாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆன்ட்டி கூட சேர்ந்துட்டு அதாவது வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்துட்டு ஷாப்பிங் போணும், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லவும், அவங்க கிளம்பலாம்னு நினைக்கும்போது திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆள் வருவான். யாருன்னே தெரியாது. வந்தவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கைய பிடிச்சிருப்பான். நீ தான் என்னோட ஒய்ஃப் வா வா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுக்கும். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் உன் ஒய்ஃப் இல்ல ஒய்ஃப் இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீ தான் என்னோட ஒய்ஃப் ஒன்னு விட்டு நான் போக மாட்டேன்னு கைய பிடிச்சு இழுக்கவும், இந்த இவங்க இருக்காங்கல்ல அந்த அவங்க போயிட்டு அவங்க அந்த சர்வ் பண்றவங்க போயிட்டு சர்வர் அவங்க வந்து தடுக்க பார்க்கவும் அவங்கள பிடிச்சி தள்ளி விட அவங்க ஒரு பக்கம் மயக்கம் போட்டு கிடப்பாங்க. இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தெரியல. அவர் ஏதோ கொஞ்சம் மைண்ட் அளவில் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி வேற கை பிடிச்சிருக்காரு. ஹீரோன் போராடி போராடி பார்ப்பாங்க. இதுக்கு மேலே சரி வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நான் உன் ஒய்ஃப் தானே கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவரும் ஒத்துப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரெஸ்ட் ரூம் போகும்போது பின்னாடியே மை ஒய்ஃப் பின்னாடியே போவார். உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம், இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, நீ வெளியவே நில்லு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணலாம் நினைக்கும் போது கரெக்டாக திரும்ப வந்துருவாரு. வந்துட்டு ஒய்ஃப்னுட்டே இருப்பார். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னலன்னு சொல்லும்போது, இல்லை இங்கே எல்லாரும் வராங்க, நீ வா, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு வெளியே திரும்ப ஹீரோனை கூப்பிட்டு வந்து விடமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ நிறைய பேர் அங்கே வந்துருவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இவன் யாருன்னே தெரியாது, இவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு இது நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனைன்ற மாதிரி இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த லேடி தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை மடக்கி பிடிச்சிருவாரு. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவரை பிடிச்சி மடக்கி வச்சுட்டாங்களா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்காங்களா அவங்க வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா தள்ளுங்க எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ ஹீரோயினுக்கு புரியும். ஆன்ட்டியை பார்த்தோன்னா என்ன நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. அப்போ தான் இந்த ஆன்ட்டியும் அந்த ஆன்ட்டியோட பையனும் இந்த ஆளை வேணும்னே ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஹீரோனோட ஹஸ்பண்ட் மாதிரி நடிக்க வச்சிருக்க விஷயமே இப்போ இவங்களுக்கு இனிமே தான் தெரிய வருமே. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு எல்லாரும் தள்ளி போங்க, அவ என்னோட அதாவது என்னோட மருமக மாதிரியான பொண்ணு தான், நான் அவளோட ஆன்ட்டி, இந்த பையன் வந்துட்டு அவளோட புருஷன் தான் அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாருமே நம்புவாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டதுனால அவன் அடிக்கடி அப்படிதான் என்னோட புருஷன் இல்லைன்னு சொல்லிடுவா அப்படின்னு ஒன்று. இப்போ ஹீரோனுக்கு கோவமா வரும். ஆன்ட்டி இந்த மாதிரி போய் சொல்றத மொத்தம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துவாங்க. லாட்டாவே இந்த ஆன்ட்டி பண்ணி விட்டுரும். அதாவது அவர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி சொல்றா, கட்டின புருஷனை யாராவது புருஷன் இல்லைன்னு சொல்லலாமா அப்படி இப்படின்னு இந்த ஆன்ட்டி கேட்டுட்டே இருக்கும். ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து நம்ப வச்சிருவாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே, என்னம்மா நீ குழந்தை வேற உண்டாயிருக்க, இப்படியா புருஷன் அப்படிலாம் பேசுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க போய் தான் பேசுறீங்க அப்படி இப்படின்னு அங்கே பெரிய கலாட்டா போயிட்டே தான் இருக்கும். வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ இதை பார்த்துட்டு உடனே அங்கேருந்து வேகமாக கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. வந்த நேரத்தில் இந்த ஆன்ட்டி என்ன பண்ணி எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்களா, இப்போ இவ இப்படி தான் எப்பவுமே பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போகும். உடனே அங்கே செக்யூரிட்டி வந்துருவாரு. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே உடனே கையை டக்குன்னு எடுத்துட்டு கீழே விழுந்துட்டு உடனே கீழே உட்காந்துட்டு ஒரு மாதிரி அடம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். கரெக்டாக ஹீரோ வந்துருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. இதுக்கப்புறம் அவங்க அதே சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு கரெக்டாக திட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி நல்லா வசமாக மாட்டிப்பாங்க. ஹீரோட ஆளுங்க எல்லாருமே அதை அவங்கள பிடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ட்ராமா பண்ணுறது கொண்டது எல்லாருக்கும் பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லுவார். அது மட்டும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ இவங்க சொல்கிறத கேட்டு நம்பிக்கிட்டு யாரெல்லாம் என் ஒய்ஃப் வந்து தப்பாக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ தப்பாக பேசுகிறவங்களாம் அப்படியே நைஸாக அங்கேருந்து ஒதுங்க பார்ப்பாங்க. இதுக்கும் எல்லாரும் பயந்துக்கிட்டு அப்படியே தனத்தால எல்லாரும்
எல்லாரும் ஒதுங்க தான் பார்ப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த மாப்பிள்ளையா நடிச்சாரு பார்த்தீங்களா, அவர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர் தான். கீழ உட்காந்துட்டு திரும்ப அழ ஆரம்பிச்சுரும். எனக்கு ஒய்ஃப் வேணும், ஒய்ஃப் வேணும்னு. நீ பெர்ஃபார்மன்ஸே பண்ணலையாடா, அப்புறம் எப்படிடா உனக்கு ஒய்ஃப் கிடைப்பான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி பையனும் வந்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அதோட திரும்ப இன்னொரு தடவை நீங்க ஏதாவது தப்பு பண்றது தெரிஞ்சது அவர் அப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின் தான் இறக்கப்பட்டு விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வீட்டுல கூட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அப்புறம் ரோஸ்லாம் கொடுத்து ரொமான்டிக்கா பேசுவாரு. ஹீரோனுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க, நம்ம வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், அதனாலதான் இப்படி ஒருத்தர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சுப்பாங்க. ஆண்டியும் அவங்கள்ட்ட பணம் கொடுத்து எந்த வேலையும் நடக்கல அப்படின்றது இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு தெரிய வந்துடும். என்ன ஆச்சு இப்ப பிரச்சனை வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இது கோவத்துல கத்திட்டு இருக்கும். அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொன்றுல தப்பிச்சுட்டே இருக்கான்ற மாதிரி நினைச்சிட்டே இருக்கும். இங்க பார்த்தோம்னா அது கத்திட்டே இருக்கும்போது அவங்க அந்த பொண்ணோட அப்பா வந்துருவாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னால என்னோட கம்பெனிக்கு வந்து பெரிய நஷ்டமா போகுது அப்படின்னு சொல்லவும், நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, என்ன தானே அவனுக்கு கல்யாணம் பண்றதா பேசிட்டு இருந்தீங்க, இப்போ அவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளை எங்க இருந்து வந்தா, அவளுக்கு அந்த அளவுக்கு வருத்தே அவ அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசும். இப்போ இவர் என்ன சொல்வாரு, உன் சண்டை சச்சரவுல அப்புறம் வச்சுக்க, பிசினஸ் விஷயத்துல கொண்டு வந்தனா அவ்வளவுதான், உன்னால நான் ரொம்ப லாஸ் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமா திட்டி விட்டுருவாரு. சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடும். ஆனா இது கொஞ்சம் கூட திமிர குறையவே இல்லை. திரும்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே தான் இருக்கும். இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ ஒரு பார்ட்டிக்கு வருவாரு. அங்க வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எப்பதான் உங்க கல்யாண சாப்பாடு போட போறீங்க, உங்க கல்யாணத்துக்காக நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் ஜோடியா வரதை பார்த்தோன்னே இது வேற மாதிரி ஒளிஞ்சிருந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பேசுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும். இந்த தடவை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவோம். இந்த பொண்ணு ஏதோ பண்ண போறான்ற விஷயம் வந்துட்டு இப்போ யாரோ வந்து ஹீரோ கிட்ட சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின் கிட்ட நீங்க வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, நான் அதை என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இப்போ கிளம்பி போவாரு. தனியா இருக்க நேரம் பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது 2-3 பொண்ணுங்களை பேசி அனுப்பிடும். அந்த பொண்ணுங்க வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட அதாவது என்ன தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும். ஹீரோயின் ரொம்ப நேரம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அப்படி பேசுன்னு கேட்கும்போது, உனக்கு என்ன தகுதி இருக்கு, அது எவ்வளவு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு உள்ள போகணும் நீ நினைக்கிறியே, நீ ஏதாவது படிச்சிருக்க, மிடில் கிளாஸ் கூட நீ கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நீ வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பத்துக்கு நீ சொந்தமாயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் ஹீரோனை ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசுவாங்க. நம்ம அவர் உன்னை விரும்பி கல்யாணம் பண்றாரு நினைக்கிறியா, அவர் ஏதோ தெரியாம பண்ண தப்புக்கு பொறுப்பேற்றுக்கணும் தான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது, நீ தான் உன்னை மயக்க பார்த்துட்டு இருக்க, உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரியும் தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. ஹீரோயின் அப்படியே தடுமாறிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறனால ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஃபியான்சி பொண்ணு. குழந்தை பிறந்தா அதை எல்லாரும் இப்படி தானே பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடும். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுறாங்கிறத மைக் வச்சு அது வேற தூரமாக உட்காந்து வர கேட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கும். ஹீரோ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை பிடிங்கி தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பொண்ணுங்களெல்லாம் நல்லா திட்டி விட்டு அனுப்பிடுவாரு. அங்கிருந்து அதுங்கெல்லாம் போயிடும். இப்போ ஹீரோயினுக்கு மனசு ஃபுல்லாக ஒரு யோசனையாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக அவங்க தாத்தாக்காகலாம் வந்துட்டு ஒரு சூப் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. தாத்தா பார்த்துட்டு என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூப்பு பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஏமா அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்டா உடனே கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா தானே சரி வரும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசுல பல யோசனை வந்துட்டே தான் இருக்கும். அவருக்கு நான் வந்து அவர் எனக்கு எவ்வளோ வாழ்க்கை கொடுத்துருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இவங்க பேசுறத வச்சு ஒரு வேலை ஹீரோ விட்டு விலகலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல, அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. நீ தாம எங்க குடும்பத்துக்கு பெரிய கிஃப்ட்ன்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்காக வரும்போது இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணு திரும்பவும் ஹீரோ கிட்ட வந்து பேசும். ஹீரோ என்ன சொல்வார், உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும்போது, நான் நடந்துகிட்டது எனக்கே கோவமாக தான் இருக்கு, வருத்தமாக தான் இருக்கு, உன் மேல உள்ள பிரியத்துல தான் அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசும். ஹீரோட அதாவது ஆஃபீஸ்க்கே வந்துட்டு பேசிட்டே இருக்குமா. ஹீரோயின் வந்துட்டு இப்போ அந்த சூப்பர்லாம் செஞ்சு ஹீரோக்காக எடுத்துட்டு வருவாங்க. ஹீரோயின் பின்னாடி நிற்கிறது இது பாத்திரம் இது வரைக்கும் சும்மா நின்று பேசிட்டு இருந்தது. ஹீரோ அந்த பக்கம் திரும்பி நிற்பாரு. ஹீரோயினை பார்த்துட்டு வேணும்னு ஹீரோவை ஹக் பண்ணிக்கும். எனக்கு தெரியுது நீ வந்துட்டு அந்த குழந்தைக்காக தான் அவன் மேலே பிரியமா இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் நான் உன் மேலே எவ்வளோ பிரியமா இருக்கேன், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும். ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. அப்போ அவள் சொல்கிற மாதிரி நம்ம குழந்தைக்காக தான் அவன் எப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சாப்பாடை ஒரு பக்கம் பார்ப்பாங்க, தன்னோட வயிற்று ஒரு பக்கம் தடவை பார்ப்பாங்க, அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்து ஹீரோ நீங்கள் வந்தது தெரியாது, உடனே அவங்கள பிடிச்சி தள்ளி நிற்க வச்சோன்னு பார்த்தோன்னா இவங்க உடனே நார்மலாக பேச ஆரம்பிச்சிருந்தா ஹீரோயின் அங்கே போயிட்டாங்களே. ஹீரோ கிட்ட இது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நம்ம கம்பெனியும் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடும், அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அவளையே நான் கஷ்டப்படுத்த போகிறேன், அது உன்னோட குழந்தை தான் அப்படின்ற பட்சத்தில் அதை நம்மளே நல்லபடியாக வளர்க்கலாம், நான் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருக்கும். கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இல்லை, இப்போ நீ முதல் வெளியே போறியான்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த பாட்டுக்கு வெளியே போயிடும். அதுக்கு என்ன ஹீரோயின் முன்னாடி இந்த மாதிரி இருந்துட்டோம், அவள் கண்டிப்பாக ஏதாவது அவன் மனசில் பட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான். அதோட போயிடுச்சு. ஹீரோக்கு ஹீரோயின் வந்தது தெரியாது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செக்கப்புக்காக வந்திருப்பாங்க. அவங்க கூட வேலை பார்க்குறவங்க தான், அதாவது அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, ஹீரோக்கு வந்துட்டு யாரையாவது லவ் பண்ணாரா கொண்டாரா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி யாருமே கிடையாதுமா, அவங்க எந்த பொண்ணோடையும் பழகினது கிடையாது, டேட் கூட போனது கிடையாது, அவனுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் தான் உங்களை ஹீரோயினோட அந்த டோக்கன் நம்பர் வரவும் அவங்கள உள்ளே கூப்பிடுவாங்க. செக்கப்புக்கு உள்ளே
நுழையும்போது பார்த்தோன்னா, ஒரு மாமியார் வந்துட்டு மருமகள திட்டுற மாரி ஒரு சீன் நடந்துட்டு இருக்கும். அதாவது அவங்க பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அவங்க நிற மாசமா இருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து ஆம்பள புள்ள வேணும். அந்த மாதிரிலாம் கேட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த மாரிலாமா இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க உள்ள செக்கப்புக்கு வரும்போது டாக்டர் வந்து எல்லாம் பார்த்துட்டு, "இப்ப பாப்பா நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, "இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குழந்தை பெத்து குடுப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் இருக்கும்போது" ஆமா, இப்ப நெறைய பேர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக, வேற ஒருத்தவங்கள வச்சு குழந்தை பெத்து வாங்கி, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைய வச்சு வளர்க்குற மாரி தான் இப்ப நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்காமயே சில பொண்ணுங்கள வந்துட்டு அப்படியே வீட்லயே வச்சு தங்க வச்சு இப்படியே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு இப்ப பலதும் யோசனையா இருக்கும். ஒருவேளை ஹீரோக்கு அந்த பொண்ண புடிச்சிருந்துட்டு, அவங்களுக்கு குழந்தை அப்படின்றதுக்காக நம்ம பெத்து குடுக்கணுன்றதுக்காக அந்த மாரி வச்சிருக்காங்களோ நம்மள, அப்படின்ற மாரிலாம் யோசனை வந்துரும். ஒண்ணுமே தெரியாம இருக்க அப்படின்ற மாரி அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்களா, இப்ப ஹீரோயின் வெளிய வந்துருவாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த கூட்டு வந்தாங்கல்ல, அந்த லேடி வந்து கேட்பாங்க, டாக்டர் வந்து ஏதாவது சொன்னாங்களா? கேர்ள்னா வந்துட்டு பிங்க் கலரு, பாய்னா வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு வேளை பொம்பள பிள்ளையா இருந்தா, நம்மள மாரி அந்த குழந்தைக்கு வந்துட்டு பர்த் மார்க் வந்துருமா? அப்ப அந்த புள்ளையும் நம்மள மாரி தானே எல்லாரும் அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு யோசனையிலேயே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ வந்து கேட்பாரு, இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது, கூட்டிட்டு போனவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்காங்க. எல்லாத்தையுமே நான் நல்லா கேட்டுட்டேன். இப்ப ஹெல்த்தியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லா விஷயமும் எனக்கு தெரியுன்ற மாரி எல்லாம் பேசுவோம். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்ற பேர்ல, அவங்களுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி, இந்த மாரி குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் இந்த ரூம்ல இத வாங்கணும், அத வாங்கணும் அப்படின்ற மாரிலாம் எல்லாம் பேசிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயினும் வந்துட்டு ஹேப்பியா இருப்பாங்க. இப்ப ஹீரோயின தூங்க சொன்னதுக்கு அப்புறம் தாத்தாவும் ஹீரோவும் நின்னு ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இந்த மாரி அந்த ஃபியான்சி பொண்ண பத்தி ஏதோ பேசுவாங்க. அப்ப தாத்தாக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே அவர் வந்து யாருன்னு மென்ஷன் பண்ணாம பேசுறதுனால, இப்ப ஹீரோயினுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஒருவேள நம்ம மேல நம்மள தான் பேசுறாங்களோ, நம்ம முன்னாடி நம்ம மேல பிரியமா இருந்துட்டு, ஒருவேள அவங்களுக்கு நம்மள பிடிக்கலையோ அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. அத வந்து அங்கிருந்து போலான்னு நெனைக்கும்போது எதையோ உருட்டி விட்டுருவாங்க. ஹீரோ வந்து பார்க்கும்போது யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் வந்து படுத்துருவாங்களா, அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு அவங்கள அப்படியே தடவிலாம் தடவி குடுத்துட்டு, அவங்க தூங்கணும்னு எந்திரிச்சு போகும்போது இவங்களுக்கு பலதும் மனசுல ஓடிட்டே இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே நம்மளுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மறுநாள் டாக்டர பார்த்து கேட்கணும். அதாவது இப்படி சிம்பாலிக்கா இப்படி கேட்கறாங்க. பிங்க்கா, ப்ளூவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவோம்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்ப டாக்டர்ட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதோட அவங்களுக்கு புரிஞ்சிருமா, ரொம்ப வருத்தப்பட்டு அங்கருந்து எந்திரிச்சு வருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து டாக்டர் கிட்ட வந்துட்டு பணம் குடுக்கும். இதுக்கப்புறம் நீங்க மெடிக்கலுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பணம் வந்து அந்த ஃபண்ட் வந்து சேர்ந்துரும். அப்படின்ற மாரி இது ஒரு தப்பா ரிப்போர்ட் குடுக்க சொல்லியிருக்கும். அதே மாரி அவங்களும் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அதனால திடீர்னு கார் வருமா, அந்த கார நிப்பாட்டி ஏறிடுவாங்க. ஏறினதுக்கப்புறம் இப்ப ஹீரோயின அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவே அவங்களுக்கே தெரியாம ஹீரோ ஆள்லாம் செட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு எங்க போனாலும் ஆபத்தா இருக்குன்னு. அவர் என்ன பண்ணுவாரு, மேடம் வந்து ஒரு கார்ல ஏறி போறாங்க. அவங்கள வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற மாரி அவர் மெசேஜ் போட்டுருவாரு. இப்ப ஹீரோயின் கார்ல ஏறினதுக்கப்புறம் பார்த்தா, கார்ல எல்லா இருக்கிற விண்டோ எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் க்ளோஸ் ஆகுது. யாருன்னு பார்த்தா, அந்த ஃபியான்சி பொண்ணு தான் கார் ஓட்டிட்டு இருக்கும். ஃபுல்லா முகத்த மூடிக்கிட்டு. ஒரு மாரியாவே இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்து கேட்பாங்க, என்ன இந்த ரூட் எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது அப்படிதான் இப்ப புதுசா ரூட் போட்டுருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கும். தொப்பியும் மாஸ்க்கும் மட்டும் தான் போட்டுருக்கும். அப்ப ஹீரோயினுக்கு புரிஞ்சிரும் இது வேற ஏதோ தப்பு நடக்குதுன்னு. ஆனா பயத்த வெளிய காட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கறனால எனக்கு வாமிட் வர மாரி இருக்கு. உங்க கார் வந்து ரொம்ப காஸ்ட்லியான காரா இருக்கு. இந்த கார்ல வாமிட் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஓரமா நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன நெனைக்கும்னா, நான் தான் வந்திருக்கேன்றதே இந்த இவளுக்கு கண்டுபிடிக்க தெரியல. இந்த மாரி முட்டாளா இருக்கா. இவ போய் எப்படி அவனுக்கு பொருத்தமா இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. சரி இந்த வாந்தி வருதுனாவது சொன்னாலே கார ஓரமா நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஓரமா நிப்பாட்டிட்டு இருக்கோம். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இறங்கி போய் ஒரு செவுத்து பக்கமா உட்காந்துப்பாங்க. சரி வாமிட் பண்ணிட்டு வரட்டும். அப்புறமா திரும்ப ஏத்திட்டு போகணும். இது வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வாமிட் பண்ணாமயே வாமிட் பண்ற மாரி சவுண்ட் குடுத்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. நேரம் வாமிட் சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆள காணுமேன்னு சொல்லிட்டு தேடும்போது ஹீரோயின் அதுக்குள்ளேயே அவ்வளோ தூரம் ஓடிருவாங்க. எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னையே ஏமாத்திட்டாள அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹீரோயின் மேல கோவமா வரும். உடனே தொரத்தி ஒரு வழியா புடிச்சிருவாங்க. ஓடுனது உருப்படியா ஓடல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டவன கட்டி போட்டு வச்சுட்டு என்னையே ஏமாத்த பார்க்குறல்லன்னு சொல்லிட்டு இப்ப கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சுரும். பயங்கரமா ஹீரோயின் கிட்ட அதுவும் இதுவும் இஷ்டத்துக்கும் இல்லாததெல்லாம் சொல்றதும் நம்புறதும் இதே மாரி அவங்கள வம்பு பண்ணிட்டே இருக்கும். இப்ப ஹீரோ கரெக்ட்டா வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, நான் உனக்கு சரியான பொருத்தம் இல்லன்னு தானே நீ இந்த மாரி ஒரு பொண்ண தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இது பண்ணிடுவேன், அத பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டே இருக்கும். ஹீரோ எதுவும் பண்ணிடாதன்னு கேட்பாரு. அதெல்லாம் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம 2 பேர் ஃபேமிலி வந்து ஒண்ணு சேரணும். நம்ம கம்பெனி வந்து இந்த மாரி வரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே நீ வீணாக்கிட்டல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும். உடனே இது வந்து ஹீரோ வந்துட்டு அப்படி இல்லன்னு சொல்லும்போது, உடனே இது பைத்தியம் மாரி சிரிக்க ஆரம்பிச்சிரும். இவர நான் விடணும் அப்படின்னா நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்கிட்ட நான் உன்ன மன்னிக்கணுமா வேண்டாமா நான் முடிவு பண்ணுவேன்னு இது சொல்லும். உடனே ஹீரோ அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. சரி சரி நான் பண்றேன்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாயிடும். இப்ப என்ன சொல்லும் அப்படின்னா, ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் போய் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் புடிச்சு வச்சிருப்பாங்க. ஓ என் ஃபேமிலிய புடிச்சு வச்சுட்டேன் நீ மிரட்டுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டையா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ணும், அந்த இடத்துக்குள்ள ஃபயர் பண்ணி விட்டுரும். இதோட ஹீரோவோட தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து ரொம்ப கவலைப்படுவார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. 2 பேரையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கவும் இவங்களுக்கு டெலிவரி ஆயிடும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 5, 6 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ வந்து மேரேஜ் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மேரேஜ்ல வந்துட்டு ஹீரோ வந்து ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில வந்துட்டு நம்ம நிறைய கஷ்டப்பட்டு நினைக்க கூடாது. நம்மளுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வர்றதுக்கான அது ஒரு வாய்ப்பா தான் இருக்கும்.
இருக்கும் அப்படி மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. மம்மி மம்மின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் ஓடி வருவான். மம்மி மம்மின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு வேற ஓடி வரும். 2த்துக்கும் சேம் ஏஜா இருக்கும். அதாவது இவங்களுக்கு வந்து இப்ப பிரெக்னன்சியா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்ப வந்து ட்வின் பேபி பொறந்திருக்கும். ஒரு ஆணு ஒரு பொண்ணுன்ற மாரி பொறந்திருக்கும். அவங்க லைஃப் வந்து இன்னும் அழகாவே இருந்திருக்கும். இப்ப அவங்க 2 பேருக்கும் இப்ப தான் கல்யாணம் நடக்க போகுது. 2 பேரும் உண்மையான அந்த லவ்வோட அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க முடியுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.